ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது. சில சமயம் ஆண்டவர் நேரடியாக நம்மோடு வார்த்தை கொண்டு பேசுகிறார். சில சமயம் சில தெய்வ பிள்ளைகளுடைய அனுபவத்தை கொண்டு பேசுகிறார். இங்கே ஒரு தெய்வ மனிதருடைய ஒரு அனுபவம், அதாவது 57ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல தாவீது என்ற ஒரு பக்தன் ஒரு சூழ்நிலையில ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளில் நிழலிலே வந்தடைவேன். உம்முடைய செட்டையின் நிழலிலே நான் வந்தடைவேன். உம்முடைய செட்டை தான் என்னை பாதுகாக்கணும். என்னை விக்கினங்கள் கடந்து போக வரைக்கும் என்னை மூடி பாதுகாத்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு அழகான ஜெபம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு ஆபத்து, ஒரு நெருக்கம், ஒரு உபத்திரவம், வீட்டுக்குள்ள, வேலை செய்யற இடத்துல, பிசினஸ் செய்யற இடத்துல, ஊழியம் செய்யற இடத்துல அப்படி ஒரு ஆபத்து வந்திருக்குது. உங்களை பயமுறுத்துது. உங்களை அவ்வளவுதான் முடிந்தது அப்படின்ற மாத சூழ்நிலை, வேலை போச்சு, அவ்வளவுதான், பிசினஸ் முடிஞ்சது, அவ்வளவுதான், உன் குடும்பம், இந்த மாதிரிலாம் சூழ்நிலை வந்திருக்கிற ஒரு விக்கினம், ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு பிரச்சனை ஆபத்தா வந்திருக்குது. வியாதியா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், பண தேவையா இருக்கலாம், பொல்லாத மனிதர்களா இருக்கலாம். ஒரு ஆபத்து உங்களுக்கு நேரம் வந்திருக்குது. என்ன பண்றது, எங்க போறது, எப்படி தப்புறது? ஆண்டவர் தன்னுடைய சட்டையை விரித்து சொல்றார், என்கிட்ட வந்துரு, என் நிழலுக்குள்ள இருன்னு சொல்லி. சில சமயம் நான் பார்த்துருக்கேன், எங்க ஊர்ல கிராமம் தானே, இந்த கோழி குஞ்சுகளை கூட்டிகிட்டே போகும். அப்ப நான் பார்த்துருக்கிறேன், இந்த கழுகு வரும், கள்ள பருந்துன்னு சொல்லுவோம். அது அப்படியே நோட்டமிட்டு வந்ததுன்னா இந்த கோழி ஒரு சத்தம் கொடுக்குமா, இந்த குஞ்சுகளை கூப்பிடும், என் செட்டைக்குள்ள வந்திருக்காம், ஒரு ஆபத்து வந்திருக்குது, அது கடந்து போக மட்டும் செட்டைக்குள்ள இருன்னு. அது அப்படியே செட்டைக்குள்ள வந்துடும். சில குஞ்சுகளை பார்த்தா செட்டைக்குள்ளோட தலையை மட்டும் வெளியே நீட்டி அப்படியே பார்க்கும். நான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப ரசிக்கலாம் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு. அந்த சின்ன குஞ்சு பாருங்க, தலையை மட்டும் வெளியே நீட்டி அப்படியே பார்க்கும். அந்த பருந்தெல்லாம், நீ என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நான் எங்கள் அம்மாவுடைய செட்டைக்குள்ள இருக்கிறேன், என்னை தொட முடியாதுன்ற மாதிரி அப்படியே பார்க்கும் அது. அப்போ அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவருடைய செட்டைக்குள்ள வந்துட்டோம்னா தைரியமா சொல்லலாம், நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது, என்னை டச் பண்ண முடியாது, என்னை அழிக்க முடியாது, ஏன்னா நான் இயேசு கிறிஸ்துவுடைய அடைக்கலத்தில் இருக்கிறேன், அவருடைய செட்டைக்குள்ள இருக்கிறேன், அவருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறேன், நீ ஒன்றும் பண்ண முடியாது, போய் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி தான் தாவீது சொல்லுகிறார். அதே மாதிரி அந்த ஆபத்து கடந்து போயிடுச்சு. தாவீது ஆண்டவர் பாதுகாத்தார், உங்களை பாதுகாப்பார். நீங்கள் பயப்படுற மாதிரி விட மாட்டார்.